குருதியில் அதிக அளவு குளுக்கோஸ் இருப்பதனால் காயங்களில் தொற்று ஏற்படும் போது நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கு குளுக்கோஸ் ஏதுவான காரணி என்பதால் இலகுவில் காயங்கள் மாறுவதில்லை. இது சிறு காயங்களிலிருந்து அவயவங்களை இழக்கும் அபாய நிலைக்கு கொண்டு செல்கின்றது. ஒரு சலரோக நோயாளி சிறுகுறிஞ்சாவை உணவுடன் உள்ளெடுக்கும் போது அதிலுள்ள மூலக்கூறுகள் குளுக்கோஸின் மூலக்கூறை ஒத்ததாக இருப்பதனால் அது நாக்கிலுள்ள சுவையெறும்புகளில் தூண்டலை ஏற்படுத்தும். அத்தூண்டல் காரணமாக இனிப்பு பொருட்களின் சுவையை குறைப்பதால் அவற்றின் மீதான விருப்பத்தை குறைக்கின்றது. உள்ளெடுக்கப்பட்ட உணவு அகத்துறிஞ்சப்படுகையில் அகத்துறிஞ்சும் குடலின் மேலணி கலங்களில் சிறுகுறிஞ்சாவில் உள்ள மூலக்கூறுகள் இணைவதால் குளுக்கோஸின் அகத்துறிஞ்சல் பெருமளவு குறைக்கப்படுகின்றது. அத்துடன் அகத்துறிஞ்சல் வேகமும் குறைக்கப்படுகின்றது. இதனால் குருதியை அடையும் வேகம் குறைக்கப்படுகின்றது. எலிகளில் செய்த பரிசோதனைகளின்படி சிறுகுறிஞ்சாவில் உள்ள மூலக்கூறுகள் இன்சுலினை உற்பத்தி செய்யும் சதையில் உள்ள பீட்டா கலங்களின் எண்ணிக்கையை கூட்டுகின்றது மற்றும் அவை கலங்களிலிருந்து இன்சுலினை வெளியேறுதலையும் தூண்டுகின்றன. இறுதியாக இன்சுலினின் அளவு கூடுவதால் குருதியிலிருந்து வெளியேறும் குளுக்கோஸின் அளவை கூட்டுவதன் மூலமும் மற்றும் அகத்துறிஞ்சப்படும் குளுக்கோஸின் அளவை குறைப்பதன் மூலமும் தேறிய குளுக்கோஸின் அளவு குருதியில் குறைக்கப்படுகின்றது. இம்முறை மூலம் உடற்பருமன் கூடியவர்களுக்கு கொழுப்பு குளுக்கோஸாக மாற்றப்பட்டு உடற்தொழிற்பாட்டுக்கு பாவிக்கப்படுவதனால் உடற்பருமன் குறைக்கப்படுகின்றது. இவற்றை விட சிறுகுறிஞ்சாவில் மற்றைய பீட்டா கரோட்டின் என்று அழைக்கப்படும் புரோ விட்டமின் ஏயும் குரோமியம், இரும்பு, விட்டமின் சி என்பனவும் காணப்படுவதால் இது மாதவிடாய் சக்கரத்தை ஒழுங்காக்கல், மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக நோவை குறைத்தல், காயங்களை இலகுவில் மாற்றக்கூடிய தன்மையை ஏற்படுத்தல், இரும்பு சத்தை கொண்டிருப்பதால் குருதியில் நிறப்பொருள் உற்பத்தியை கூட்டுவதில் பெரும் பங்காற்றல், தேக ஆரோக்கியம், புத்துணர்ச்சி பெறுவதாக உணர்தல் போன்ற பல்வேறு செயற்பாடுகளை செய்வதாக ஆராய்ச்சி பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாயினும் சுயத்துடனான செயற்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன.